அமெரிக்காவினுடைய தண்டனை வரி விதிப்புகள் தொடர்பாக கேபினெட் மீட்டிங் ஒன்றை மார்க் கர்னி நேற்று கூட்டியிருந்திருக்கின்றார். இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் மார்க் கர்னி தரப்பானது சிறிய ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுத்துவிட்டு வெளியேறி இருக்கின்றது. குறிப்பாக ஒரு இரகசிய பேச்சுவார்த்தை போல இது நடந்திருக்கின்றது. யாருமே இதை பற்றி அதிகமாக பேசவில்லை. ஒரு கனத்த மௌனத்துடன் அனைவரும் வெளியேறி இருக்கிறார். பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய பிரதம மந்திரி மார்க் கர்னி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி பேசிய பின்னர் பத்திரிகையாளரிடம் சிறிது நேரம் பேசினார். அப்போது அவர் ட்ரம்ப் அல்லது அமெரிக்கா பற்றிய அவர்களுடைய செயற்பாடுகளால் சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற எதிர்வினைகள் மற்றும் கனேடிய ஸ்ட்ராட்டஜிஸ் தொடர்பாக தம்முடைய அமைச்சரவை ஆலோசித்ததாக கூறினார். மேலும் உடவியலாளர்களுடைய எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதிலை கொடுக்காமல் அடுத்த பிரதம மந்திரிக்கு, அதாவது கனேடியர்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு சிறந்த நிலையிலே இருக்கும் வகையிலே அதிகாரிகள் வழிகாட்டப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு வெளியேறிவிட்டார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதியுடன் நாங்கள் ஒப்புக்கொண்டபடி இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என்றும் ஒரு கருத்தை வெளியேறுகின்ற போது அவர் தெரிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏற்கனவே நேர்கள் அந்த செய்தியை பார்த்திருப்பீர்கள். சீனாவுடனான கனேடிய வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவதற்காக எந்த 2 மாகாணங்கள் அழுத்தங்களை கொடுக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதை பற்றி ஒரு விளக்கத்தையும் ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றோம். பார்க்க தவறியவர்கள் பார்த்துக்கொள். கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனேடிய செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.